வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாக இருக்கு. உங்களுடைய பள்ளியின் மாணவர்களுடைய வெற்றி எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? வணக்கம் சார். 2025-26 கல்வியாண்டில் எங்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 76 மாணவர்கள் எழுதினார்கள். அதில் முதல் மதிப்பெண் 460 எடுத்து முதலிடத்தை முத்து சுதர்சன் என்கிற மாணவன் பெற்றுள்ளான். இரண்டாவது இடத்தை ஹாரிஸ் என்பவன் 459 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளான். மூன்றாவது மதிப்பெண்ணாக 444 மதிப்பெண் பெற்று மணிகண்டன் என்ற மாணவன் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளான். இதற்கு எங்கள் மாணவர்களுடைய முயற்சி, எங்கள் தலைமை ஆசிரியருடைய வழிகாட்டுதல், எங்கள் ஆசிரிய பெருமக்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு, இது எல்லாம் சேர்ந்துதான் மதிப்பெண் பெற்றுள்ளோம். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள். இதில் குறிப்பிட்ட என்ன அப்படின்னா 76 மாணவர்களில் சோசியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று மாணவன் ஹாரிஸ் எங்கள் பள்ளிக்கு பெருமையை சேர்த்துள்ளான். நன்றி. ஓகே மேடம், நீங்க பாடம் நடத்தும் போது மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மாணவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே காலையில் எங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் ஒரு நாளும் எல்லா பாடங்களுக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை எங்களுக்கு சிறப்பு வகுப்புகள் காலையில் 8:30 மணிக்கும் மாலை வேளை சிறப்பு வகுப்பு 5 மணிக்கும் எங்கள் பள்ளியில் நடைபெற்றது. மாணவர்களுடைய ஒத்துழைப்பு 100% நன்றாகத்தான் இருக்கு. தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். அந்த மாணவர்கள் ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் உங்கள்கிட்ட எந்த முறையில் அணுகுறாங்க? நீங்கள் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான மோட்டிவேஷன் கொடுத்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய காமராஜர் நகர்மன்ற மேல்நிலைப்பள்ளியில் இந்த கல்வியாண்டில் 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 76 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இந்த ஆண்டு 90% தேர்ச்சி பெற்றுள்ளோம். மாணவன் முத்து சுதர்சன் 460 மதிப்பெண் 500க்கு 460 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளான். இரண்டாவது மதிப்பெண் 459 மாணவன் ஹாரிஸ். மூன்றாவது 444 மணிகண்டன் என்ற மாணவன் பெற்றுள்ளார். கிராமப்புற மாணவர்களை எங்களுடைய பள்ளி ஆசிரியர்களுடைய முயற்சி மற்றும் பயிற்சி மூலமாக இந்த அளவு தேர்ச்சியடைய செய்துள்ளோம். இந்த மாவட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வியாளர் அவர்களுடைய அறிவுரையை ஏற்று எங்களுடைய பள்ளியில் தினமும் காலை மற்றும் மாலை சிறப்பு வகுப்புகள், விடுமுறை நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள், அனைத்து பாட ஆசிரியர்களும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு போதிக்கக்கூடிய அனைத்து பாட ஆசிரியர்களும் மிகச்சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கினாங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவு எங்களுடைய உழைப்புக்கேற்ற முயற்சி பலன் இல்லாட்டாலும் கூட இந்த அளவு தேர்ச்சி கொடுக்க முடிந்தது. இன்னும் வருகிற கல்வியாண்டில் இதை விட சிறப்பான ஒரு தேர்ச்சி அளிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? ஆசிரியர்கள் அனைவருமே நல்ல சிறந்த முறையில் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சார். எல்லாம் வெல் குவாலிஃபைட் அண்ட் வெல் எஃபிஷியன்ட். நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. மாணவருடைய ஒத்துழைப்பு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் இல்லை. இருந்திருந்தால் இதை விட பெரிய அளவில் நாங்கள் தேர்ச்சி சதவீதத்தை கொடுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய வருங்கால பீரியடில் இதை விட அதிக மதிப்பெண் எடுக்கவும் 100% தேர்ச்சிகளை உருவாக்குவதற்கும் எங்கள் ஜெம் டிவி மற்றும் வேலன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். நான் படிக்கும்போது நிறையா கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாமே கேட்பேன். எல்லாமே கரெக்டாக கிளியராக எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன படிக்கலாம்னு ஐடியா வச்சிருக்கிறீங்க? நான் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். 12லையும் இதை விட அதிக மார்க் எடுத்து இந்த பள்ளிக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பெருமை சேர்க்கணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். தலைமை ஆசிரியருக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். அவங்க இருந்தனால தான் படிக்க முடிஞ்சது. நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட ஏதாவது உங்களுடைய டவுட்டுகள் எதுவும் கேட்டிருக்கீங்களா? அவங்க உடனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்களா? எங்கள் எச்எம் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க. எதுனாலும் ரொம்ப எதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் நல்லா ஜாலியாக தான் பழகுவாங்க. அவங்க எது கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நாங்கள் எது கேட்டாலும் உடனே அவங்க குறைகள் எதுவும் இருந்தால் அதை அவங்களே மாற்றி